புரியுங்களா? எல்லாருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் வேணும். ஆனா அதுவும் கஷ்டப்படாம வேணும். வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ உங்களுடைய கர்மங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் முதல் படி. இந்த மந்திரங்கள் எங்களுக்கு சொல்ல தெரியாது, பூஜை பண்ண தெரியாது அப்படின்னா உழவார பணி பண்ணுங்க அப்படின்னாங்க முன்னோர்கள். கோவிலுக்கு சென்று உடல் உழைப்பு கொடுங்க, அதன் மூலம் உங்க கர்மங்கள் தீரும், மாற்றங்கள் வரும்னு சொன்னாங்க. ஒன்று, உடல் உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய பக்தி, கிரியா யோகம் சொல்லக்கூடிய, அது கிரியானா எல்லாமே சேர்ந்து வரும். இது பக்தி மார்க்கம். இதுல மந்திரங்களை சொல்லி ஒரே இடத்துல இருந்த இடத்துல இருந்தே நம்முடைய கர்ம வினைகளை நாம் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள். ஆகையினால இங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை ரொம்ப துல்லியமா, சுஷ்டமா, எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா, உங்க ஆத்மார்த்தமா, எனக்கு என் பிரச்சனை தீரணும், எனக்கான விஷயங்கள் மடுவளவு இருந்தாலும் அது என்ன ஆயிரணும், மணி அளவு மாறணும்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். உங்களுடைய உழைப்பு தான் 99% உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஆகையினால தயை கூர்ந்து மந்திரங்களை சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லுங்க. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கங்க. இறை அனுகிரகத்தினாலே நிச்சயமா உங்களை தேடி நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க நினைக்காதீங்க இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நம்மளா வந்துட்டோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் வர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் கலந்துக்க முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும், அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களால வந்திருக்க முடியாது. ஆனா இதுக்கு உடனே வர முடியுது உங்களால. அப்ப அதுக்கு அந்த அனுகிரகம் இப்ப கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ஒழுங்குமுறையோடு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வரும் பொழுதுதான் நம்ம மனதை செலுத்த முடியும். இடையில நான் சண்டை போடுவேன், திட்டுவேன்,